மெட்ராஸ்ல உங்க ரெண்டு பேரோட பேருக்கு வந்த அந்த வரவேற்பு அண்ட் இப்போ நீங்க வந்து அகெயின் வந்து சேர்ந்து நடிக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ப்ளீஸ் ஷேர். இப்போ நம்மளே சினிமாவுக்கு வரது முன்னாடி ஒருமையில தான் சொல்லுவோம். இந்த நடிகர்களாகட்டும் இயக்குனராகட்டும் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சாருனும் அண்ணன் எல்லாம் பண்ணுவோம். அப்படிங்கும்போது அவன் நடிச்சிருக்கான் இவன் நடிச்சிருக்கான் இப்படி தான் பேசுவோம். பட் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய நான் போன இடங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அன்பண்ணா அன்பா. ஸோ அது வந்து பயங்கர இதுவாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் அது முடிச்சுட்டு கபாலி ஷூட் பண்ணுறோம். அப்போ நிறைய பேர் நாங்கள் கபாலி அப்போது ஷூட் லொக்கேஷன் அங்கெல்லாம் வெளில போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் கப்பலான்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆமாம் அந்த அளவுக்கு அது செம்ம ரீச். அது வந்து எல்லாரும் அவ்வளோ பயங்கர க்ளோஸாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ திருப்பி நீங்க வந்து நடிக்கிறீங்க இந்த படத்துல. சோ இதுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? அந்த இதுக்கும் டிஃபரன்ஸ் இதுக்கு இந்த ரெண்டுக்கும் என்ன இதுல டிஃபரன்ஸ்? வந்து அண்ணியா நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அதை மறந்துட்டு இதுல வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் அந்த பேரெல்லாம் விட்டுட்டு நம்ம அண்ணியா பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. கபாலி நடித்தோம் ஏற்கனவே. பட் அதில் நம்மளுக்கு அவ்வளோ காம்பினேஷன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம். அதான் நான் தினேஷ்க்கு பேரு. இவர் தினேஷோட தம்பி. என்ன சொல்லுவாங்க, என்னுடைய மைத்துனன் அண்ணி அப்படின்ட்டு. பட் இதுவுமே நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. நம்ம ஒரே மாதிரி காம்பினேஷன்ல நடிக்க ரிப்பீட்டா நடிச்சாலும் நம்ம நல்லா தான் பண்ணுவோம். பட் இதுவுமே ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி நல்லா இருந்தது.